வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா, தாவேகா தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் 3 நபர்களை நான் ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டிருக்கிறேன் என்று அவர் என்டிடிவியில் ஒரு பேட்டி கொடுத்துக்கிறாரு. அந்த பேட்டி கொடுத்த சேனல் என்டிடிவி யாருதுன்னு பார்த்தீங்கன்னா அதானியோட சேனல். அந்த சேனலை பற்றி நம்ம பேசுவோம், அதானியை பற்றியும் பேசுவோம். ஆனால் இவர் 3 பேரை என்னோட ரோல் மாடல் என்று சொன்னார். அந்த ரோல் மாடல் எதற்காக ரோல் மாடல் என்று எடுத்துக்கலான்ட்டு நம்ம இன்னைக்கு விஷயத்தில் பார்ப்போம். இப்போ இந்த 3 நபர்கள் யார் யார் என்று பார்த்தால், 1 அண்ணா அவர்கள், 2வது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், 3வது கலைஞர் கருணாநிதி அவர்கள். 3 நபர்களை ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டிருக்கார். இப்போ இந்த 3 பேரும் செய்த தமிழர்களுக்கு நன்மையை பார்ப்போம், தீமையும் பார்ப்போம். இதை வச்சு தான் ஒருத்தரை கணக்கிட முடியும். இப்போ கவர்மெண்ட்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ 9 லட்சம் கோடி கடத்தில் இருக்கு. இதற்கு வெறும் மாதம் மட்டும் 20,000 கோடி வட்டிகள் கட்டுறாங்க. ஆனால் முதல்ல இப்போ இந்த 3 பேர் எடுத்திருக்காரு இல்லையா, இந்த 3 பேரை எதற்காக எடுத்தாரு? அண்ணா அவர்களை விற்போம், அவர் நல்லது பண்ணியிருக்காரு, ஆனால் அதை தூக்கி அப்படி தூரம் வைப்போம். 2வது இன்னும் 2 பேரை சொல்லிக்கிறாரு, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், கலைஞர் அவர்கள். இவங்க பண்ண மொத்த விஷயத்தை இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நமது சேனல்களை யாராச்சும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன ஆகுனாக்கா, உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் பிடிக்கணும் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி உங்களுக்கு தினந்தோறும் ஒவ்வொரு காணொலி வந்தால் வரும். நான் முயற்சி செய்து கொண்டே இருப்பேன் ஒரு காணொலியும் போட. அதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய சப்ஸ்கிரைபரை எங்களுக்கு ஒரு அருமருந்தாக செலுத்துங்கள். நாங்கள் வீடியோவை தினந்தோறும் மிக்ஸ் செய்வோம். ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஜெயலலிதா அவர்கள் ரோல் மாடல்னு சொல்லிக்கிறாரு. ஸோ இப்போ ஜெயலலிதாவை நீங்கள் எத்துக்கினீங்கனாக்கா அவங்க செய்த வேலை என்னென்ன? சைக்கோ சங்கருங்கிற நபரை அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட ஆட்சியில் தான் பிடிச்சாங்க. யாரை? சைக்கோ சங்கரை, ஆட்டோ சங்கரை அவரோட ஆட்சியில் தான் பிடிச்சாங்க. மிகப்பெரிய ஒரு சைக்கோ கில்லர். பெண்களை வைத்து விபச்சாரம் செய்வது, இந்த வேலைகள் எல்லாத்தையும் செய்திருந்தார் அவர். ஸோ அவரையும் கைது செய்ய அவருக்கு தூக்கு தண்டனையை வாங்கி கொடுத்தாங்க. யார்? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். இப்போது இன்னும் அவர் செய்த விஷயங்கள், லேப்டாப்பை கொடுத்துக்கிறாங்க, சைக்கிளில் கொடுத்துக்கிறாங்க, டிவி கொடுத்துக்கிறாங்க, இது எல்லாத்தையும் கொடுத்தாங்க. ஆனால் எதுலேருந்து கொடுத்தாங்க? எல்லாம் ஜனங்களோட காசு. யாரும் அவங்க வீட்டிலேருந்து காசு எடுத்து வந்து கொடுக்கவும் முடியாது. அவ்வளோ பணம் யார்கிட்டையும் இருக்கவே இருக்காது. அவங்கள முதல்ல யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நடிகை. யார் கூட சேர்ந்து நடித்தாங்க? எம்ஜிஆர் அவர்களோட சேர்ந்து நடித்த ஒரு நடிகை. அதற்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? மைசூர் மகாராஜாவோட பேலஸில் அவங்க அம்மா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க நடிகையாக அவங்க சேஞ்ச் ஆகி நடிகையாக நிறையவும் நடித்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷம் கிட்ட என்னமோ நடித்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த 30 வருஷத்தில் அவங்க நடித்து நடிகர் எம்ஜிஆர் அவர்களை அவருக்கு அடுத்ததாக அந்த கட்சியில் அவங்க தான் வந்தாங்க. என்னவா? சிஎம்மாக எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார். நல்ல ஆட்சியை கொடுத்தாரு, அவரும் நல்ல ஆட்சியை கொடுத்தாரு. சிலதில் அவருதுலேயும் முரண்படலாம். பாருங்கள், ஒரு ஆட்சியில் சரி, எப்படியாப்பட்ட ஒரு நல்ல ஆட்சியாக இருந்தாலும் சரி, அந்த ஆட்சியில் சில தவறுகள் வந்தே வரும். ஏன் தவறு வரோம்னாக்கா, ஒரு ஆட்சி நடத்தும் போது எல்லாருக்கான ஆட்சியை நடத்த முடியுமான்னு கேட்டால் நடக்க முடியாது. இன்றைக்கி காமராஜர் அவர்கள் நடத்திய ஆட்சியவே ஒருத்தன் குறை சொல்கிறான். அவன் பொய்யான தகவல் தான் சொல்கிறான். யாருன்னு பார்த்தீங்கன்னா முக்தார், ஒரு பத்திரிகையாளருங்கிற பேரில் அயோக்கியத்தனமான ஒரு பத்திரிகையாளர். எந்த மாதிரி ஒரு ஐக்கியத்தனமான பத்திரிகையாளர்னு பார்த்தா, வெறும் ஆபாசமான பேச்சுகள் மட்டும்தான் அவனோட சேனலில் போகும். நீ ஏன்பா அவன் இவன் பேசுகிறான்னா, பேசுகிற விஷயங்கள் அந்த மாதிரி தான் இருக்கும். தன்னோட யாரெல்லாம் முன்னாடி வச்சு கேவலப்படுத்தணும்னு நினைக்கிறானோ அவங்க எல்லாரையுமே, அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க மனைவி, அவங்களோட பெண்கள், அவங்களோட பொண்டாட்டி, இவங்க எல்லாரையுமே ஒரு பெண்களுங்களோ பார்க்காம மரியாதையே இல்லாமல் அசிங்கமாக பேசுவோம். அது ஒருத்தர் நபர் இல்லை, 2வது நபர் இல்லை. வெறும் பாருங்கள், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். சீமான் அவர்களையும் சரி, நடிகர் விஜய் அவர்களையும் சரி, இன்னும் குறிப்பிட்ட சில நபர்கள் இருக்கிறாங்க, அவங்களையும் சரி, யாரையுமே. ஆனால் இவர் பேச முடியாத ஒரே ஒரு ஆள் யாருனாக்கா மு.க. ஸ்டாலின் அவர்கள். இப்போது சிஎம்மாக இருக்கிற டிஎம்கேவோட ஆட்சியாளர். அவரை எதுவும் பேச மாட்டாங்க. ஏன்னாக்கா அவங்களோட ஆட்சியாளர்கள் தான். அப்படியே செய்த கொஞ்சம் நஞ்ச விஷயத்தையும் அப்படி தூக்கி வச்சு சொல்லுவாங்க. செஞ்சுட்டு போனது என்னமோ அவங்களோட அப்பாவது கொஞ்சம் நல்லது செஞ்சு, ஆனால் பெரும் துரோகத்தை செஞ்சார். இப்போ அந்த விஷயத்துக்குள்ளேயும் போவோம். பெரும் துரோகத்தை செஞ்சார். துரோகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழர்கள் செஞ்ச மிகப்பெரிய துரோகம் ஈனப்படுகொலை. ஈழத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய படுகொலையை அவரை நினைச்சா தடுத்து இருந்துக்கலாம். ஆனால்
அங்க மக்கள் 2 லட்சம் மக்களுக்கு மேல 2ல இருந்து 3 லட்சம் கணக்குக்கு தான் இந்த 2 லட்சம் 2 லட்சம். ஆனா செத்தது எவ்வளவு பேருன்னு கணக்கு பண்ண முடியாது. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இதை பத்தி பேசலாம். இந்த வீடியோ டிலீட் ஆனாலும் பரவாயில்ல. மேதகு பிரபாகரன் அவர்கள் அமைத்த ஒரு பெரிய இராணுவ படையை 44,000 இராணுவ படை, ₹1 பேமெண்ட் சேலரிங்கிற ஒரு பேமெண்ட்டே இல்லாத ஒரு மிலிட்ரி கட்டமைப்பை அவர் செய்து, அதுவும் எப்படிப்பட்ட மிலிட்ரி அமைப்பு? இங்க மிலிட்ரி அமைப்பு என்றால் சிகரெட் அடிப்பதோ, அவர்களுக்கு கஞ்சா அடிப்பதோ, சிகரெட்டு, தண்ணி, எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. இப்போதைக்கு நீங்க இன்னொரு சில எடுத்துக்காட்டு விஷயத்த சொல்றேன். வேற நபர்கள், நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல, ஆனா சொல்றேன். சில நாட்டோட ஆர்மிகள் வேற நாட்டுக்குள்ள போய் சண்டை போட்டு அந்த இடத்த கைப்படுத்தினாங்கனாக்கா அவங்க செய்யக்கூடிய வேலை என்ன தெரியுமா? முதல்ல கை வைப்பது பெண்கள் மேல. அப்புறமா அந்த பெண்கள் மேல கை வச்சு சிறுவர்கள் கூட பார்க்காம பெண்கள்களே, அதுக்கப்புறமா சின்ன சின்ன குழந்தைங்களை, இவங்களை யாரையுமே பார்க்காம துடிக்க சாவடிக்குவாங்க. இதை கண்ணு முன்னாடி நீங்களும் பாக்குறீங்க, நானும் பார்த்துக்கிறேன். சுதான் கண்ட்ரில நடந்திருக்கு, இஸ்ரேல் உக்ரைன் போர்லயும் நம்ம 2 பார்த்துருக்கோம். ஜனங்க எல்லாரும் சேர்ந்து இதெல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். ஆனா இந்த மாதிரி போயும் வெறியும் பண்ற யார் பண்றாங்களோ அவங்கள மேல மட்டும்தான் தாக்குதலே நடத்தும் அந்த அமைப்பு. மேதகு பிரபாகரன் அவர் அமைத்த அமைப்பு வெறும் யாரு மேல? அந்த ஊரோட ஆர்மி மேலதான் நடத்தும். அதுவும் எதற்காக நடந்தது அந்த போர் என்று தெரியுமா? அங்க தமிழருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு உரிமை, வெறும் உரிமை என்றால் இப்பொழுது ஒரு சக ஊரில் வாழ்வதற்கு சக உரிமை தேவை. இப்போ நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கினா உங்களுக்கு ஒரு வேலை இருக்கோ, பாஸ் மார்க் இருக்கோ, உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கோ எனக்கும் அதே பர்சன்டேஜ் தான் இருக்கணும். ஆனால் அங்கே அப்படி கிடையாது. ஒருத்தருக்கு 30% வாங்கினாக்கா அந்த ஊரில் வாழ்கிற சிங்களர்களுக்கு 30% வாங்கினாக்கா அவங்க பாஸ், 30-35% வாங்கினா. ஆனால் தமிழர்கள் மட்டும் 70-லேருந்து 80% வாங்கினா தான் பாஸ். இது எந்த விதத்தில் நியாயம்? இந்த விஷயம் மட்டும் கிடையாது. தமிழர்களோட இருக்கிற பெண்கள் மேல கை வைப்பது, பெண்கள்கிட்ட தவறாக நடப்பது. இப்போ காத்தால ஒரு பெண்மணி ஸ்கூலுக்கு போனாங்கனாக்கா சாயங்காலம் ஸ்கூலுக்கு வருவாங்களா, வீட்டுக்கு வருவாங்களா இல்லைன்னு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு தமிழர்களுக்கு எதிராக நடந்த ஒரு அநீதியான ஒரு விஷயம் அது. இந்த உலகத்துல நடந்து யாருமே எடுத்து கேட்கல, ஒருத்தர் கூட இதை எதிர்த்து கேட்கல. ஆனால் இதை வெளிநாட்டுல எங்கேயாச்சு மேதகு அவர்கள் எங்கேயாச்சும் ₹1 கடன் வாங்கினாருன்ட்டு இப்போ வரைக்கும் எங்கேயாச்சும் இருக்குங்களா பேரு? ஒரு இடத்துலையும் கடன் வாங்கினது கிடையாது. எந்த ஊர் நாட்டுக்கிட்டே சைன் போட்டது கிடையாது. அன்னைக்கு அந்த ஊரோட இலங்கை அன்னைக்கு சிங்களர்கள் இராணுவம் வெற்றி பெற்றதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? காரணம் என்னன்னாக்கா, அங்க இருக்கிற ஒரு ஊர்ல 3,00,000 கோடி அவருக்கு தரேன்னாங்க. மேதகு அவர்களுக்கு தரணும் போது கூட அவர் அந்த ஊரோட நிலத்தை அவங்களுக்கு 2 பேரும் கொடுக்க கூடாது, அமெரிக்காவுக்கும் சைனாக்கும். இந்த 2 நபர்களுக்கும் இதை கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவரு ஸ்ட்ரிக்டா நின்றாரு. யாருக்கு எதிராகன்ட்டு? நம்ம வாழ்ந்து நிற்கிற இந்த தேசத்துக்கு எதிராகன்ட்டு அவர் கொடுக்கல. நம்ம இந்த நிலத்தை கொடுத்தா நம்ம தாய் நிலமாகிற அந்த நிலத்துல நமக்கு எதிராயிடுமே, அந்த ஊருக்கு எதிராயிடுமே, அதனால வேணான்னு சொல்லிட்டு அந்த ஒத்தைய தள்ளி போட்டாரு, தேவையில்லை எனக்குன்ட்டு. ஆனா இதற்கு கொஞ்சம் கூட சரியாம இந்த சிங்கள இராணுவம் அவங்க 2 நாடு கூடிய கை கோத்துக்குன்னு இவர்கள் அழிக்கிறதுக்கு பிளான் போட்டாங்க. பிளான் போட்டு அன்னைக்கு காசை ஒட்டு மொத்தமா இன்வெஸ்ட் பண்ணி, இந்த 2 நாடுகள் மட்டும் இல்லை, 3வது நம்ம வாழ்ற நாடும் இன்வெஸ்ட் பண்ணிச்சதுக்கு காசை 85,000 கோடி டாக்ஸே இல்லாம, கடமை இல்லாம, அவங்களுக்கு திரும்ப கொடுக்க வேண்டியது தேவையில்லாத ஃப்ரீயா குத்துச்சு காசை. இந்த நாடும் நம்ம வாழ்ற நாடும் 85,000 கோடி குத்துச்சு. இதுக்கும் ப்ரூஃப் இருக்கு. அந்த காலத்துல இருக்கிற நியூஸ் பேப்பரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க, நிறைய விஷயத்த நம்மளுக்கு மறைக்க பார்க்குறாங்க இந்த ஆட்சிக்காரங்க. இதற்கு அந்த காலத்துல இந்த கருணாநிதி அவர்கள் என்னென்ன விஷயத்த செய்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க? தமிழர்கள் சாவறாங்க, நம்மளோட தமிழ்நாடு தாய் பூமி, இந்த பூமியில என்னென்ன நடக்குது, ஏது நடக்குதுன்ட்டு கேள்வி கேட்குவாரு. தமிழே நிறைய கவிதைங்க சொல்லுவாரு. கவிதைங்கள்லாம் நமக்கு இப்போ தெரில. ஆனா அவர் சொல்ற கவிதைகள்லாம் கேட்கும் போது அப்படியே ஐயோ என்ன இவ்வளோ அற்புதமா தமிழ்ல பேசுறாருன்ட்டு நமக்கு இருக்கும். ஆனா அதற்கு பின்னாடி இருக்கிற விஷயம் யாருக்குமே தெரிய போறதில்ல. ஆனா அந்த விஷயத்தெல்லாம் நாங்கள் தெரிய வைக்காம விட போறதில்ல. இந்த விஷயத்தை ஜனங்களுக்கு எல்லாருக்கிட்டே சேர்ப்போம். இந்த வீடியோ எத்தனை நேரம் ஆனாலும் சரி, எவ்வளோ மணி நேரம் ஆனாலும் சரி, முழுதாக உட்காந்து பார்த்து உங்களோட கமெண்ட்ல உங்களோட மைண்ட்ல என்ன ஓடுதோ அதை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இப்போ திரும்ப டாபிக் வருவோம். அன்னைக்கு ஒரு 1/2 மணி நேரம் தான் உட்காந்தாரு. யாரு? கருணாநிதி அவர்கள் வெறும் 1/2 மணி நேரம் உட்காந்தாரு. எதுக்கு உட்காந்துருவாருன்னு நினைக்கிறீங்க? போராட்டம், உண்ணாவிரதம், 2 சைட்லையும் ஏசி, அந்த போட்டோ கெச்சா போடுறாரு, 2 சைட்லையும் ஏசி, பத்துட்டுக்கிறாரு. பார்த்துட்டு நான் உண்ணாவிரதம் இருப்பேன்ட்டு இவ காட்டுக்கிறாரு பத்துன்னு. அது ஒரு உண்ணாவிரதமா? திலீபனுங்கிற ஒரு நபர் உண்ணாவிரதத்தை இருந்தார். எந்த மாதிரி உண்ணாவிரதம் நினைக்கிறீங்க?
சாவுற வரைக்கும் ஒரு சொட்டு கூட தண்ணி குடிக்காம அப்படியே இறந்து போனார் இலங்கையில. உண்ணாவிரதத்துலேருந்து. அதுக்கு பேர் உண்ணாவிரதம். 1/2 மணி நேரத்துக்கு உட்காந்து உண்ணாவிரதத்தில் ஏஞ்சி போனவர் இவர். இவரை தாவேக்காவோட தலைவர் கொள்கை எனக்கு ரோல் மாடலுன்றாரு தளபதி அவர்கள். இந்த அளவுக்கு மோசமாக போவார் தளபதி அவர்கள் நான் நினைச்சு கூட பார்க்கல. அந்த அளவுக்கு மோசமாக போயிட்டுக்கிறாரு. ரெண்டாவது இப்போ விஷயத்துக்கு திரும்ப இதுலேயே வருவோம். சரி, அன்றைக்கி போராட்ட காலத்துக்கு எவ்வளோப்பா காசு கொடுத்துக்குவார் கருணாநிதினு கேட்டிங்கன்னா கொடுக்கல. ஆனால் காசு கொடுத்த நபர் யார் தெரியுமா? 10 லட்சத்தை எம்ஜிஆர் அவர்கள் தான் வணங்கினார் காசை. எவ்வளோ? 10 லட்சம் ரூபாயை மேதக அவர்களுக்கு இராணுவ கட்டமைப்பு அவர் தான் 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு. சரி, இப்போ அந்த விஷயத்தை வைப்போம். இப்போ அப்படியே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சீமானவருக்கு செய்த விஷயம் என்னன்னு தெரியுமா? இந்த ஈழத்து பிரச்சனையை பற்றி பேசும்போதோ 2 வருஷத்துக்கு தூக்கி ஜெயிலில் போட்டாங்க அம்மையார். 2 வருஷத்துக்கு தூக்கி. ஆனால் அன்னைக்கு அவங்க பேசின வீடியோ கூட நீங்கள் போய் பாருங்கள். இதே நான் போய் சொல்ல, நீங்களே போய் பாருங்கள் அந்த வீடியோவை. அன்னைக்கு இவரும் பேசியிருக்காரு, இதுக்கு முன்னாடி கருணாநிதியும் பேசியிருக்காரு இந்த விஷயத்த, இலங்கை பற்றின விஷயத்த. அதுக்கு அவங்க என்னன்றாங்கன்னா, இப்பொழுது இலங்கையை பற்றி பேசி இனவாதத்தை தூண்டுகிற சீமான் ஜெயிலில், இப்பொழுது இதை முன்பு பேசின கருணாநிதி அவர்கள் இப்பொழுது சிஎம் பதவியில். இவர் பேசுவாரு, ஆனா பேசிட்டு போய் உக்காந்துக்குவாரு. எந்த நல்லதும் செய்ய மாட்டார். இவர் செஞ்ச நல்லதும் அதே தான். லேப்டாப், சைக்கிள், இந்த மாதிரி விஷயம் தான். இதோ இப்போ கூட ஒரு லேப்டாப்பை கொடுத்தாங்க. ஒரு பக்கம் இவங்க மூஞ்ச, ஒரு பக்கம் இவங்க மூஞ்ச, 2 பக்கம் மூஞ்ச போட்டு ஒரு லேப்டாப். சூப்பர். ஆனால் யார் காசுல லேப்டாப்பை கொடுத்தாங்க அது ஜனங்களுக்கு தெரியாது. ஜனங்களுக்கு முக்கியம் என்ன? லேப்டாப் கச்சிச்சு நல்லா பார்த்துக்கலாம் இதுக்கு மேலே வெளியன்ட்டு லேப்டாப் மேலே தான் கவனத்தை செலுத்துறாங்களே தவிர இது எப்படி கிடைக்குது, எங்கே தான் இந்த காசு வருது, 9 லட்சம் கோடி நம்மளே கடத்தில் இருக்கிறோமே, அந்த ஒரு மைண்டில் அந்த மாதிரி சில ஜென்ரல் நாலேஜ் சின்ன சின்ன விஷயம் தான். இதெல்லாம் யோசிக்கணும். இதெல்லாம் அரசியலில் எந்த மாதிரி ஒரு நடவடிக்கைனாக்கா, கடத்தை வாங்கி 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 ஆட்சியில் உட்காடுறாங்க. சரி, யார் யார் குடும்பத்தில் எவ்வளோ பணம் இருந்துச்சு, யார் யார்கிட்ட எவ்வளோ பறிமுதல் செஞ்சுச்சுன்னு இந்த கவர்மெண்ட் பார்க்கலாமா? இப்போது கருணாநிதி ஒரு ஃபேமிலியில் இருக்கிற மொத்த வேற படத்தையே அவங்க 20-30 படத்தோட நிறுவனத்தை வச்சிருக்கிறாங்க. ரெட் ஜெயின்ட் மதிப்பு. இது ரெட் ஜெயின்ட்ல பெருசு. இதுல சின்ன கிட்ட நிறைய இருக்குது படம். தியேட்டருங்கள நிறைய தேட்டருங்க அவங்க தான் தமிழ்நாட்டில் மொத்தமாக. தேட்டர் மட்டும் இப்போ இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தேட்டரு இருக்கு, மாலுங்க இருக்கு, நிறைய விஷயத்த வச்சுருக்கிறாங்க அவங்க. மண்குவாரி, கல்குவாரி எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு எல்லாத்தையும் விற்கிறது. வர ஊருக்கெல்லாம், பக்கத்து ஊருக்கு, எல்லா ஊருக்கும் விற்கிறது யாரு? இந்த திராவிட அரசு. இந்த திராவிட அரசை நாங்கள்லாம் எதிர்த்து கேள்வி கேட்டாக்கா புச்சின் போய் ஜெயிலில் போடுறது எல்லாரையும். இவங்களுக்கு எதிராக ஒரு பேச்சை பேசிடக்கூடாதுங்க. ஒரு பேச்சை பேசினா போதும் குண்டாசை போட்டு தூக்கி போகிறது உள்ளோம். எதுக்கு குண்டாசு போடுறோன்னு அவங்களுக்கே தெரில. குண்டாசில் இருக்கிற எதுக்காக குண்டாசை போடணும் அதுக்குன்ட்டு ஒரு சில விதிமுறைகள் இருக்குது. ஆனால் இவங்களை பேசினாலே தூக்கி போய் குண்டாசு. சரிங்க, இப்போ மறுபடியும் அந்த விஷயத்துக்கு வருவோம். தமிழருக்கு செய்த துரோகத்தில் கருணாநிதி அவர்களுக்கும் மிகப்பெரிய பங்கு உண்டு. அன்றைய காலகட்டத்தில் சீமான் அவர்களும் கருணாநிதிக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் பேசினார். எப்போ இந்த ஈனப்படுகொலை நடந்துச்சோ அதுக்கு மேலே ஒரு வீடியோ காட்டுங்க நீங்கள் கருணாநிதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசின மாதிரி. ஒரு வீடியோ இருக்காது. கை சின்ன இருக்கு இல்லைங்களா, அந்த கையை எதிர்த்து 60 தொகுதியில் சீமான் அவர்கள் போட்டிட்டு அந்த 60 தொகுதியிலையும் அந்த கை சின்னத்தை தோக்க வச்சார். காரணம் எதுக்காக? ஈழத்து பிரச்சனையில் துணை போனதுக்காக. 85,000 கோடி குத்தாங்க இல்லையா, அந்த 85,000 கோடி குத்துனதுக்காக. இந்த நாட்டு விரும்பின ஒரு போரை தான் நாங்கள் செய்து முடிச்சோன்ட்டு அந்த சிங்கள இராணுவம் அன்னைக்கு ராஜபிச்சை அவர்கள் இதை தான் பேசினார். ராஜபிக்ஷை, அதை கொஞ்சம் வேற மாற்றி கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு இனஅழிப்பு செஞ்ச துரோகிகள் இவர்கள். இதில் ஏன் இவங்களுக்கெல்லாம் உணர்வே வரல? ஏன்னா இவர்கள் திராவிடர்கள், தமிழர்கள் அல்ல, திராவிடர்கள். எதற்காக இவர்கள் கோவம் வர்றாங்க? ஏன்னா திராவிடர்கள். அதே தான் திரும்பவும் திராவிடர்களுக்கு இப்பவும் கிடையாது, எப்பவும் கிடையாது, நம்ம தமிழர்கள் மேல ஒரு பொழுதும் இவங்களுக்கு ஒரு அக்கறை வரப்போறது இல்லை. இந்த திராவிட ஆட்சியில தமிழர்களுக்கு நடக்கிற நன்மைகள் நீங்க போய் பார்த்தீங்கன்னாக்கா தெளிவாக பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்கு எந்த ஒரு நல்லதும் இந்த திராவிடர்களால நடக்க போறது இல்லை ஒரு பொழுதும். இதை நீங்க நம்பி 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 திரும்ப 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 இந்த திராவிடத்துக்கே வாக்க செலுத்துனீங்கன்னாக்கா அந்த நாடு குட்டி சவரா மாறப்போகுது. இன்னைக்கு கன்னியாகுமரியில எவ்வளோ மலைங்க இருந்துச்சு முதல்ல போய் பார்க்கும்போது, செல்வ செழிப்பான ஒரு ஊர், வெறிய மலைகளாக நிரம்பி இருக்கும் அந்த ஊரில். ஆனால் இன்னைக்கு அந்த ஊரில் குவாரி எடுத்து பாதி மலைகளை காணும். மலையைனா அப்படியே எல்லாத்தையும் வெட்டி வெட்டி எல்லா ஊருக்கும் சப்ளை
அந்த ஊரில் இருக்கிறவங்க மட்டும் விற்கிறது கிடையாது, எல்லா ஊருக்கும் சப்ளை. அப்போ அந்த ஊரில் இருக்கிறவங்க விற்றா பரவாயில்லையாப்பான்னு கேட்டால் அது கூட கவர்மெண்ட் எவ்வளோ தேவையோ அந்த ஊருக்கு அது கூட தப்பு தான் எடுக்கிறது. மலையை மணலை இதெல்லாம் கொள்ளை அடிச்சுட்டு நாளைக்கு நம்ம எங்கே போய் வாழ போகிறோம்? இந்த செடி இல்லாமல் ஒரு இயற்கை இல்லாமல் இந்த இயற்கையெல்லாம் நம்ம அழிக்க 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 என்ன ஆகும்னா நீருக்கு பிரச்சனை ஆகும். நீருக்குன்ட்டு கிடையாது, இது ஒரு செயின். இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் கட் பண்ணிங்கனாலும் நாளைக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பை இந்த மனித இனம் பார்க்கும். ஆல்ரெடி நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். இன்னும் 2030க்குள்ளே நீர் வந்து தனியார் கம்பெனிஸுங்களுக்கு இந்த தண்ணியோட சப்ளைஸ் எல்லாமே அவங்க கைக்கு போகுதுன்ட்டு 2030க்குள்ளே போவோன்னு சொல்லிட்டு சில நியூஸஸ்ங்களும் வெளியே வருது. அது உண்மையாக கூட நடக்கலாம். ஏன்னா தண்ணிக்கு அந்த அளவுக்கு குறையுது. நிறைய கண்ட்ரியில் இன்றைக்கி தண்ணியே கிடையாது. ஈரான்லலாம் இப்போதுக்கு தண்ணியே இல்லை. அவங்க டேம் நிறைய கட்டிட்டாங்க, ஆனால் தண்ணி இல்லை. சரி, இந்த ஆட்சியில் திராவிட ஆட்சியில் டேமையாவது கட்டினாங்களா? அது இல்லை. ஏதாச்சும் காவேரி இஷ்யூ 70 வருஷமாக நடக்குது. காவேரி இஷ்யூ இதுக்கு ஒரு நல்ல தீர்ந்த ஒரு விஷயம் முச்சு இல்லாமல் அது 2 பேருக்கு நடுவில் இருக்கிற சண்டையை முச்சு இல்லான்னு சொல்லிட்டு ஒரு நாளாவது இந்த திராவிட கட்சி அது பார்த்துச்சா? மேலும் மேலும் சண்டையை தான் மூட்டி விடுறது. 2 பேருக்கு நடுவில் அன்பான ஒரு பேச்சு. 2 பேருமே பக்கத்து ஊர், 2 பேரும் அண்ணன் மதிக்கிறாங்க, மாமா மச்ச மாதிரி வாழ்றாங்க. இவங்க 2 பேருக்கு நடுவில் சண்டையை மூட்டி விட்டு வெளியே பார்க்குறது இந்த ஆட்சி. இதை அவ்வளோ கொஞ்சம் சென்சிட்டிவாக இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து இவங்க கண்டுபிடிச்சி இவங்களோட ஆட்சியை தூக்கி வேற ஒருத்தரை உட்காரிக்கலாம். ஆனால் இந்த திராவிட ஆட்சியை உட்காரிச்சிங்கன்னா மறுபடியும் இதான். இந்த திராவிடர்களுக்கு தமிழர்கள் எக்கேடுகட்டு போனாலும் இவர்களுக்கு ஒரு கவலையும் இல்லை. இதில் பெரும் பங்கு கருணாநிதி அவர்களும் சேரும், அம்மையாருக்கும் சேரும். ஏன் அம்மையாருக்கு மட்டும் சேருது, கருணாநிதி மட்டும் சேருது, வேற யாரும் சேருது? 2 பேர் தான் ஆண்டுந்தே ரொம்ப காலம். இவங்க 2 பேர் தான் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் ஆண்டு கணக்கு வேற. ஆனால் நான் எதுக்கு சொல்றேன்னா, இவங்க இருந்த காலகட்டத்தில் இவங்க ஆண்டு இவங்களே ஆண்டு இவங்க இருந்த வரைக்குமே வேற யாராவே ஆள முடியல. அந்த அளவுக்கு இவங்களே ஆண்டுந்தாங்க. எதனாலனாக்கா கொடுக்குற காசு, ஜனங்கள்கிட்ட காசை கொடுத்து சூடத்து மேலே சத்தியம் வாங்குறது, சத்தியத்தை வாங்கி ஓட்டை இவங்களுக்கு வாங்கிக்கிறது. நல்லதை பண்ணி ஓட்டை வாங்கணும்னாக்கா சத்தியம் பண்ணி ஓட்டை வாங்க. சரிப்பா, இப்போ நீ என்ன நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடலாமான்னு கேட்குறீங்களா? நான் எந்த கட்சிக்கோ இந்த கட்சிக்கு நீ போய் ஓட்டை போடு, யாரையும் நாங்கள் ஃபோர்ஸ் பண்ண போகிறது கிடையாது. ஃபோர்ஸபிலிஸை அதுவும் ஒரு சமயத்தில் தப்பு தான் ஃபோர்ஸ் பண்ணுறது. நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணல, சொல்ல வர விஷயத்த இந்த விஷயத்துக்கெல்லாம் யார் யார் நிற்கிறாங்க. 14 வருஷம் 15 வருஷமாக நாம் தமிழர் கட்சி களத்தில் இருந்து என்னென்ன பிரச்சனையெல்லாம் பார்க்குது, எந்தெந்த பிரச்சனைகள்லாம் ஜனங்க கூட வந்து நிற்குது, இது எல்லாத்தையும் நாங்கள் காட்டுறோம். அதை ஜனங்க நீங்களே பார்த்துங்கிறீங்கன்ட்டு எப்படி எவ்வளோ ஈஸியாக தெரிய வருதுனாக்கா, முதல் தேர்தலில் 1.5 லட்சம், அதுக்கப்புறமா 4.5 லட்சம், அப்புறமா 36 லட்சம், இப்போ வந்து நின்றுக்கிறது 36 லட்சம், 16 லட்சத்துக்கு திரும்ப 36 லட்சம். ஜனங்க கிட்ட மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இந்த நாம் தமிழர் கட்சிக்கு இருக்குன்ட்டு தெளிவாக தெரியுது. அது எதுலனாக்கா வாக்கு வங்கி அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அதை யாராலையும் தடுக்க முடியாது, இன்க்ரீஸ் ஆகுது. இந்த வருஷமும் மேலும் ஏறம் தான். ஆனால் ஏறி இவங்களாவது வந்து தமிழ் தேசியங்கிற ஒரு நல்ல ஆட்சியை ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் கொடுப்பாங்கன்னு பார்ப்போம். சரிங்க, இப்போ இந்த டாபிக் விட்டு இப்போ திரும்ப இந்த டாபிக் போவோம். இவர் ரோல் மாடலாக எடுத்துக்கிறேன்னாரு இல்லையா, இது 2 நபர்களோட டாபிக்கு போவோம். அம்மையார்கள், ஜெயலலிதா அம்மையார்கள் செய்த விஷயங்கள் நல்லதும் செஞ்சுருக்காங்க, அதே மாதிரி கெட்டதும் செஞ்சுருக்காங்க. ஏன்ப்பா ஒருத்தர் நல்லதும் செய்ய தான் முடியும் கெட்டதும் செய்ய தான் முடியும்னாக்கா, இது வேறு விஷயம் இருந்தால் பரவாயில்லைங்க. நாடு ஆட்சி முடிஞ்ச அளவுக்கு ஜனங்கள் வேறு நல்லதை மட்டும்தான் நீங்கள் செய்யணும். ஏன்னா ஜனங்க அதனால தான் உங்களை ஓட்டு போட்டு உட்கார வைக்கிறாங்களே. இவங்க அப்படியாப்பட்ட ஆட்சியை கொடுத்துட்டாங்களான்னு கேட்டிங்கனாக்கா, அவங்க சுச்சுவேஷன்லையோ இன்றைக்கி அந்த செங்கோட்டையன்கிற ஒரு நபர் இருக்கிறார் இல்லையா, அவரும் அவங்க ஆட்சியில் தான், அவரும் அவங்க காலத்துலேருந்து தான் வந்தார். இந்த இவர் செங்கோட்டையங்கிற ஒரு நபர் என்ன பண்ணாருன்னு தெரியுங்களா? வாச்சாத்தி படுகொலை யாராச்சும் தெரியுமா? வாச்சாத்தியில் நடந்த ஒரு விஷயத்த அதுக்கு தனியாக ஒரு வீடியோவை நான் டெடிகேட் பண்ணி பண்ணுறேன். அந்த விஷயத்த நீங்கள் கேளுங்க. அந்த டைமில் அவர் பண்ணிக்கிற வீடியோ, இப்போ வேணால் அவர் 60 வயசு ஆயிடுச்சு, இப்படி போய் நிற்கிறாரு பக்கத்தில், தலைவர் பார்த்து விஜய் அவருக்கு பக்கத்தில் இப்படி போய் நிற்கிறாரு. ஆனால் அன்னைக்கு அவர் செய்த அட்டூழியங்கள் என்னென்னு தெரியுமா? செங்கோட்டை அவர்கள் வாயிலே சொல்ல முடியாது. ஆனாலும் நாங்கள் அதுக்கு ஒரு டெடிகேட்டடாக ஒரு வீடியோ மேக் பண்ணுவோம். அவங்க செஞ்ச பெண்களுக்கு எதிராக செஞ்ச விஷயத்தை நாங்கள் அதையும் வெளியே காட்டுவோம். ஏன்னா ஜனங்க அவ்வளவும் கஷ்டப்பட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் காட்ட வேண்டியது எங்களோட கடமை. நாங்கள் இதெல்லாம் காட்டாமல் போக போகிறதில்ல. சரிங்க, இப்போது இவ்வளோ விஷயம் பண்ணிக்கிறார் கருணாநிதி அவர்கள். அம்மையாரை விட கருணாநிதி அவர்கள் தான் நம்மளுக்கு செஞ்ச தீங்கு ரொம்ப அதிகம். அவங்க செஞ்ச தீங்கு கம்மி தான். ஆனால் அவங்களும் 4000 கோடி கடைசியில் ஒரு குற்றச்சாட்டில் மாட்டினாங்க. 4000 கோடியை அவங்களும் பறிமுதல் செய்தாங்க. 4000 கோடி காசை அவங்களும் ஒன்றும் 4000 கோடி எங்கேருந்து வராங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொருத்தர் கையில் இருக்கிறதே 8 கோடி ஜனம். 8 கோடி ஜனத்து கையில் ஒரு கோடி காசு கொடுத்துருந்தாங்க, அவங்களே பணக்கார ஆகிடுவாங்க. 8000 கோடி 8
4000 கோடி, சாரி 4000 கோடி. இன்னும் அது வெளியே சொல்கிறது தான் 4000 கோடி. ஆனால் உண்மையாக விஷயம் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. இவங்க குடும்பத்துக்கிட்ட 4000 கோடி கிடையாது. இவங்க குடும்பத்துக்கிட்ட இருக்கிற கம்பெனியோட சும்மா ஒரு மேலாக பார்க்கும்போதுவே அதுவே 4000 கோடி, 5000 கோடி, 10,000 கோடியை தாண்டாங்க. அந்த அளவுக்கு இவங்க பணக்காரங்க. வெறும் இவங்க குடும்பம் மட்டும்தான் பணக்காராக ஆயினிக்குதுன்னு தவிர மீதி யாருமே இங்கே பணக்காராக போகிறது கிடையாது. ஏன்னா அந்த ஊரோட கட்டமைப்பு அப்படி இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் சரியில்லை. ஸ்ட்ரக்சர்ஸை மாற்றணும். மொத்தமாக அடி வேர்லேருந்து மாற்றணும். இந்த அடி வேர்லேருந்து மாற்றுறதுக்கு அப்படி யார் வேணும்னா நாம் தமிழர் தான் வேணும்ன்ட்டு நான் சொல்லுங்க. நீங்களே பாருங்கள் அவங்க செய்கிறத. நான் சொல்ல வேண்டியது தேவையில்லை. அந்த ஊரில் இருக்கிறீங்க எல்லாருமே சரி, ஒவ்வொரு போராட்டத்துக்கும் யார் வந்து நிற்கிறது, சாதி பிரச்சனை, மத பிரச்சனை, அதுக்கப்புறமா ஏதாச்சும் ஒரு பெண்களுக்கு நடக்கிற அநீதிக்கு எதிராக பேசுறது, அதுக்கப்புறமா இப்போது அந்த தூய பணியாளர்கள் 4000 10,000 பேர் கிட்ட வேலை வாய்ப்பு போச்சு. அந்த வேலை வாய்ப்புலையும் அவங்க தான் நின்று பேசுனாங்க. அவங்க தான் நின்று அந்த போராட்டத்தை நடத்தினாங்க. இந்த மாதிரி விஷயத்தில் நிறைய விஷயத்தில் நாம் தமிழர் இயக்கங்கிறது நல்லா வேலை செய்யுது. புது இயக்கம், வர இயக்கம், அதுவும் தமிழ் தேசியங்கிற இடத்துல வர இயக்கமும் தமிழ்நாடு ஒன்றுமோ அந்த தமிழ் தேசியங்கிறது வேற இல்லையங்க. தமிழ் தேசியம், தமிழ்நாடு எல்லாம் அவங்க நிலம் தான் அவங்க ஆளணும்னு கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ எடிட் பண்ணோம். சரிங்க, அப்படியே ஆச்சு. இவ்வளோ நேரம் இவ்வளோ விஷயத்த பேசணும். இந்த விஷயத்த உங்களுக்கு என்ன ஒரு மைண்டில் தாட்ஸ் ஓடுதுன்ட்டு கமெண்ட்டில் தெரிவிங்க. நான் இதற்கு மேலும் இன்னும் நிறைய வீடியோஸை மேக் பண்ண போகிறேன். அந்த வீடியோஸில் எல்லாத்துலேயும் வருங்காலத்தில் தமிழ்நாடு பற்றி மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் நான் உங்கள்கிட்ட இடத்துலேருந்து சேர்க்க போகிறேன். அது என்னோட கடமை. நான் டெய்லியும் பார்க்குறேன் இந்த நியூஸஸ், ரிப்போர்ட்ஸ், எல்லா பெண்களுக்கு நடக்கிற அநீதியும் சரி. இன்னும் இந்த LGBTQங்கிற ஒரு டீம் இருக்குது. அந்த டீமை பற்றி அடுத்த வீடியோ வரும். அந்த வீடியோவே நீங்கள் மறக்காமல் பாருங்கள். அது வந்துட்டு இந்த ஹியூமன் ஹெரர் எப்படி கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ஹியூமன் ஹெரர். அந்த வேர்டுங்கிறது ஒரு ஹியூமன் ஹெரர். ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான ஒரு விஷயம் அது. அந்த மோசமான ஒரு குழு, அது சின்ன குழுவாக தான் இன்றைக்கி இருக்குது. அமெரிக்காவில் ஸ்டார்டாக வந்து இன்றைக்கி நிறைய இடத்துல இருக்குது. சரிங்க, அந்த விஷயத்தை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஆனால் இப்போது இவர் ஏற்றுக்கின இந்த 2 ரோல் மாடல்கள், எந்த ரோல் மாடலுக்கு என்னென்ன ரோல் வேலைகளை செய்தார்கள் என்று நான் உங்ககிட்ட சின்னதாக சொல்லிக்கிறேன். இவங்க இதுக்கு உள்ள நிறைய விஷயத்த பண்ணிக்கலாம். நிறைய கொலைங்க நடந்துக்கலாம், நிறைய விஷயங்கள் நடந்துக்கலாம். இந்த ஆட்சிங்கள்லாம் நடக்காத விஷயங்களாங்க. ஒருத்தர் பார்த்தாக்கா காலேஜ் உள்ளே வந்து ஒரு பொண்ணை ரேப் செஞ்சு வன்புறவு செய்கிறான். அந்த பொண்ணு இன்றைக்கி உயிரோடு தான் இருக்காங்க, இல்லைன்ட்டு இல்லை. ஆனால் அதை எஃப்ஐஆரை சரி, அந்த பொண்ணோட ஃபோட்டோவையும் சரி போலீஸ் வெளியிட்டுச்சு. அந்த குற்றவாளி இப்போ நான் நிறையதாருன்னு யாருக்குமே தெரியல, எல்லாரும் மறந்துட்டாங்க அந்த விஷயத்த. இது ஒரு காலேஜுக்குள்ளே நடந்துச்சு. இதுவும் இந்த திராவிட ஆட்சி காலத்தில் தான் நடந்துச்சு. அவருக்கு எப்படின்னாக்கா அந்த ஆட்சியிலே தான் இருப்பாருங்க. ஏதாச்சும் ஒன்று ஆச்சுனாக்கா திடீர்னு ஐயோ இது எங்கள் கட்சியோட ஆள் கிடையாது, யாருன்னே தெரில, எங்களுக்கு சும்மா அந்த ஃபோட்டோ கேட்டாங்க, நாங்கள் ஒத்தோம். கட்சி துண்டை போட்டுன்னு காரில் கொடியை கட்டிக்கின்னு எங்கள் போகிறவங்க கூட சும்மா ஒத்தோம். சரிங்க நண்பர்களே, இதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன கிளாரிஃபிகேஷன் வந்துச்சுன்ட்டு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் போடுற எஃபெக்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, கொஞ்சம் அதிகமாகவே போடுற எஃபெக்ட். ஏன்னா நியூஸஸ்ங்களை கலெக்ட் பண்ணணும், பேசணும், இந்த மாதிரி ரொம்ப கஷ்டம் இருக்குது. வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. ஸோ லென்த்தாக இருந்தாலும் மறக்காமல் வீடியோ பாருங்கள், நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். இது வருங்காலத்தில் நம்ம சேனலில் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தருவோம். நம்மளோட பார்க்குற சேனலை சேர்ந்து பார்க்குற சின்ன சின்ன குழந்தைங்களுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே சரி தேவையான விஷயங்களை மட்டும்தான் நம்ம சேனலில் இதுக்கு மேலே பயன்படுத்துவோம். இதுக்கு மேலே நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸுங்களும் எல்லா சின்ன தம்பிங்களுக்கும், அக்காங்களுக்கும், அம்மாங்களுக்கும், அண்ணன்களுக்கும், தம்பிங்களுக்கும் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வீடியோஸ் மட்டும்தான் வரும். நம்மளே ஒழுங்காக வாழவும் வைப்போம். நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு ஒழுங்காக இருப்போம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். நான் உங்கள் விஜய். ஓகே, பாய். நன்றி, விடைபெறுகிறேன். வணக்கம்.